அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கு அழகான முறையிலே நாம் எல்லாம் இந்தியா திருநாட்டு சுதந்திர தின ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை, அதுவும் நல்ல நாளிலே 79வது சுதந்திர தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி தான் வீடியோ பார்க்குறோம். கடைசி வரையும் பாருங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய இந்தியா திருநாட்டை செழிப்பானதாக, பரக்கத்து பொருந்தியதாக அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு நாளை நாட்டை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடியவங்களாக, வல்லரசு நாடாக, பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்து பொருந்திய நாடாக, அது மாதிரி விஞ்ஞானிகள் அதிகமான நாடாக, அதிகம் பட்டதாரிகள் படித்து அதிகம் கல்வி படிக்கக்கூடிய நாடாக, ஒற்றுமையான நாடாக, நாட்டுப்பட்டுள்ள நாடாக, நாட்டு நேசத்துக்குரிய நாடாக, ஒற்றுமையான ஒரு நாடாக ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸீஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இக்ஃபிர் முஃமினீன வல் முஃமினாத் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹியா மின்ஹும் வல் அம்வாத் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி வளர்க்கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி 73வது சுதந்திர தின விழா இந்தியா நாடெங்கும் பட்டி தொட்டி அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து காலேஜுகள், பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், கவர்மெண்ட் ஸ்தாபனங்கள், அது மாதிரி டெல்லி பிரதமரிலிருந்து அனைத்து நாடுகளையும் மாநிலங்களையும் அழகான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர தினத்தை விழா கொடியேற்றி கொண்டிருக்கக்கூடிய, அது மாதிரி செங்கோட்டை அது பிரதமர் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாள், அது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 28 டிஸ்ட்ரிக்டுகளிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தின விழாவாக 8 பிரதேச நாடுகளில் கொடியேற்றி சுதந்திர விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு விழாவை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இந்தியா திருநாடு ஒரு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சாந்தி சமாதானமான நாடாக அல்லாஹ் ஆக்குவானாக. அனைத்து மதத்தினர்களும் சமயத்தினர்களும் சமமாக உரிமையோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு பூமியாக அல்லாஹ் ஆக்குவானாக. சண்டை சச்சரவுகள், ஜாதி கலவரங்கள், போட்டி போராமைகள், ஊழல்கள், அது மாதிரி கொள்ளை அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நாட்டை பாதுகாப்பு செய்து, எப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நாட்டில் வளமான ஒரு வரலாறு படைத்த ஒரு நாடாக, இந்தியா நாடு என்று சொன்னால் மனிதர்கள் முதலாக இறங்கிய நாடு இந்த இந்தியா நாடு. அதுதான் நம்ம முக்கியமாக வழங்கணும். மனித குலத்தை படைத்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறக்கப்பட்ட நாடு இந்தியா நாடு. அது குறிப்பாக தமிழ்நாடு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் இருந்த நாடு இலங்கை என்று சொன்னால், நம்ம முன்னாடி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா இலங்கையெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாட்டில் அவங்க ஆதம் நபி இறங்கி தமிழ்நாட்டில் வாழ்ந்தாங்க, வசித்தாங்க. வரலாறு காணாத, எப்படி மக்கா மதீனா ஒரு வரலாறு
பிரசித்தி பெற்ற ஊராக நாடாக இருக்கிறதோ அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே மாதிரி இந்தியாவும் ஒரு வரலாறு படைத்த ஒரு நாடு. எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு நாடு. எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய, அனைத்து மதத்திலும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு நாடு. அனைத்து கலாச்சாரங்களும் ஒன்று திரண்டு வாழக்கூடிய ஒரு நாடு இந்தியா திருநாடு. அதை நம்பி நம்ம நடந்தே 40 ஹஜ்ஜுகள் செய்திருக்கின்றாங்க. இப்படி வரலாறு, ஏராளமான வரலாறுகள். இந்தியாவுடைய வரலாறு ஹிஸ்டரி மிக பிரபலமான ஹிஸ்டரி. எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சரித்திரம் படைத்த நாடு தான் இந்தியா நாடு. கிட்டத்தட்ட 32,87,263 சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு இந்தியா நாடு. விசாலமான நாடு. 32,87,263 சதுர கிலோமீட்டர் விசாலமான நாடு தான் இந்தியா திருநாடு. அதில் 3,214 கிலோமீட்டர் நீளம். 3000 நம்ம கிலோமீட்டர் தூரம் சொல்கிறோம். எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, சேலத்துக்கு 100 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்தியாவுடைய கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் என்று சொன்னால் 3,214 கிலோமீட்டர் நீளம், வீதி 2,933 கிலோமீட்டர் வீதி. இப்படி விசாலமான 32,87,263 சதுர கிலோமீட்டர் உள்ள 3,214 கிலோமீட்டர் நீளம் உள்ள 2,933 கிலோமீட்டர் வீதி விசாலமான நாடு தான் இந்தியா திருநாடு. கிழக்கிலே, இந்தியாவுடைய கிழக்கிலே பங்காள் இருக்கிறது. அது மாதிரி மேற்கிலே அதாவது அரபிக்கடல் இருக்குது. வடக்கிலே இந்தியா கடல் இருக்கிறது. அது மாதிரி இந்தியா கடல். இந்த மாதிரி அதிருப்தி கொண்ட ரொம்ப விசாலமான நாடு தான் இந்தியா திருநாடு. அதிலே 28 டிஸ்ட்ரிக்டுகள், மாநிலங்கள் இருக்கிறது. 28 மாநிலம் இருக்கிறது. அதில் பிரதேச நாடுகள் 8 பிரதேச நாடுகள், அது மாதிரி கேந்திர பிரதேச நாடுகள் 8 கேந்திர பிரதேச நாடுகள், 28 டிஸ்ட்ரிக்ட் கொண்ட விசாலமான நாடு தான் இந்தியா நாடு. அதில் 4000 நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக பசுமையான ஊர் தான் இந்தியா திருநாடு. எத்தனை நதிகள் ஓடுது? 4000 நதிகள் ஓதக்கூடிய மிக அற்புதமான நாடு தான் இந்தியா திருநாடு. ஒரு 100 நதிகள் 200 நதிகள் இல்லை, 4000 நதிகள். அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஊர். 7 சமயத்தை கொண்டவர்கள், இஸ்லாம், கிறிஸ்துவர் மாதிரி, இந்து மாதிரி 7 சமயம் கொண்ட நாடு தான் இந்தியா திருநாடு. அது மாதிரி 4000 ஜாதிகள், சமயம் 7, ஜாதிகள் 4000 ஜாதிகள் கொண்டு ஒட்டுமையான முறையில் வாழக்கூடிய எந்த சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நாடு தான் இந்தியா திருநாடு. அதில் மொழிகள் 22 மொழிகள், தமிழ் மொழி, ஆங்கில மொழி, மலையாள மொழி, கன்னட மொழின்னு சொல்லி, அரபி மொழி சொல்லி, இந்த மாதிரி மொழிகள் 22 மொழிகள் கொண்ட நாடு தான் இந்தியா திருநாடு. ஏராளமான மலைகள், காடுகள் கொண்ட அழகான இந்த நாடை அழகான முறையிலே நம்ம இஸ்லாமியர் 800 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டாங்க. அந்த 800 வருஷத்தில் ஆட்சி ஆளக்கூடிய நேரத்திலே சிராஜுத்தௌலா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர், வெள்ளையர்கள் உள்ளே நுழைந்து அவங்க பணிவான முறையிலே அந்த கம்பெனிகள்லாம் எங்களுக்கு தர வேண்டும், வேலை செய்ய கொடுக்க வேண்டும், கம்பெனிகளுக்கு இடம் தர வேண்டும் சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன மறுக்க முடியாது. அதனால் உள்ள அப்படி உதவிக்காண்டி அவங்க உதவி தேடுறாங்க, உதவி செய்ததுக்காக வேண்டி அவங்க உள்ள விட்டோம். 200 வருடத்திலே அந்த மிகப்பெரிய அட்டூழியங்கள், மிகப்பெரிய அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய விதத்திலே நாட்டை பிடித்து அரசு அதிகாரத்தில் வந்த பொழுது தான் அனைத்து மக்களும் இந்த நாட்டுக்காக வேண்டி, மண்ணுக்காக வேண்டி
நம்ம வீட்டுக்காக வேண்டி அவங்க ஊரை விட்டு, உயிரை விட்டு, வியாபாரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு அவங்க அப்படியே தியாகம் செஞ்சாங்க. அந்த தியாகம் செஞ்சதில் அதிகப்படியான மக்கள் யார் என்று பார்த்தோம்னு சொன்னால், ஏன்னா இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் அந்த ஆங்கிலேயர்கள் உதவிக்கு வராங்க. ஆங்கிலம் உள்ளே வந்தோடனே ஆங்கிலம் அப்படியே ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிக்கும் கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? முஸ்லீம்களை சும்மா இருப்பாங்களா? அந்த நேரத்திலே கொதித்து திரண்ட அந்த மக்களுடைய எண்ணிக்கை சொல்கின்றார்கள், வாழுகின்ற மக்களை விட அந்த இந்தியாவில் சுதந்திரத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தவங்க தான் அதிகம் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது ஒன்றே போதும். ஒருத்தராக நம்ம சொல்லி நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழுகின்ற முஸ்லீம்களை விட மடிந்த முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் மடிந்து விட்டார்கள். வாழக்கூடிய முஸ்லீம்களை விட அதை உயிரை கொடுத்தவங்க, நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவங்க, நாட்டுக்காக வேண்டி அவங்களுடைய வியாபாரத்தை விட்டவங்க, நாட்டுக்காக வேண்டி குடும்பத்தை விட்டவங்க, நாட்டுக்காக வேண்டி உயிரை விட்டவங்க அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள். அதை நாமெல்லாம் குறிப்பிடத்தக்கதான மக்கள். அதில் ஏராளமான அந்த கொடிக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி அந்த கொடியை வர்ணக்கொடி செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்ணு சுரை என சொல்லக்கூடிய அம்மா தான் அந்த வர்ணக்கொடியை வர்ணக்கொடியை நமக்கு இதை தந்தாங்க. அது மாதிரி சாரே ஜஹாம் சே அச்சா என்று சொல்லக்கூடிய அழகான அந்த கீதம் அந்த மக்களுக்கு மத்தியிலே பாடி உலகத்தையே பிரமிக்க வச்ச பாடகர் அழகான ஒரு இஸ்லாமியர்கள் தான். இக்பால் என்று சொன்ன ஒரு கவிஞர் தான் அந்த தேசிய கீதத்தையும் உருவாக்கி தந்தார். அது மாதிரி பக்கீர் முகமது என்று சொல்லக்கூடிய அவர் தான் கப்பலுக்காக வேண்டி அவங்க ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்து கப்பல் வாங்கி நாட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. பொருளாதாரத்திலையும் இஸ்லாமியர்கள் ஏராளமான மக்கள், ஒவ்வொருத்தராக உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தராக சொல்கிறோம், ஏராளமான மக்கள் இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை அளித்தாங்க. அதில் முக்கியமான பக்கீர் முகமது கப்பலே வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி 1921 மலப்புரம் மாப்பிள்ளையர்கள் மலப்புரத்திலிருந்து பூர்ஸு வண்டியில் அவங்க 150 பேரை அடைச்சி வச்சு அப்படியே கோவைத்தூர் வழியாக ஒரு சினிமா கூட அது எடுத்திருந்தாங்க. 1921 சொல்லி ஒரு படம் கூட வெளிவந்தது. அது அப்படியே அடைச்சி வச்சு மூச்சு இவங்க வெளிவிடாமல் மாதிரி அவங்க அப்படியே அதே திறந்து வாங்கின்ற பொழுது அவங்க அப்படியே உயிரை விட்டாங்க நாட்டுக்காக வேண்டி. 150 பேர் மாப்பிள்ளையர்கள் மலபாரிலிருந்து மலையாளி மாப்பிள்ளர்கள் உயிரை விட்டாங்க. அது மாதிரி காயிதே மில்லத் என்று சொல்லக்கூடிய தலைவர், முஸ்லீம் லீக் தலைவர் இஸ்மாயில் சொல்லக்கூடிய காயிதே தலைவர் அது காந்திஜியுடைய நண்பனாக இருந்து ஒத்துழைப்பு செஞ்சு அவங்களுக்கு கூட இருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க காயிதே மில்லத்து தலைவர் இஸ்மாயில் சாஹிப் அவங்க. அது மாதிரி ஷானவாஸ் கான் அவங்க யுத்தம் ஏந்தி இராணுவத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார். ஷானவாஸ் பீரங்கிகளில் யுத்தங்களுக்காக வேண்டி இராணுவ அணிவகுப்பில் அவங்க தலைமைத்தனம் இயங்கி அவங்கள சுதந்திரத்துக்காக வேண்டி ஈடுபடக்கூடிய தலைவர் யாருன்னு சொன்னால், இராணுவத்தினுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் ஷானவாஸ் கான் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. இது மாதிரி ஏராளமான மக்கள். டிப்பு சுல்தான் நம்மளாம் தெரியும், சிங்கம் பல நாள் வாழ்வதை விட ஒரு நாள் புலியை போர் வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய சுதந்திரத்தில் வாங்கி தர வேண்டும் என்று கனவு கண்டதை போன்று அவங்க சாதனை செஞ்சு அவங்க உயிருக்காக தியாகம் செஞ்சவங்க, உயிரை விட்டவங்க டிப்பு சுல்தான். அவங்க தான் பீரங்கியே முதலாக கொண்டு ஆங்கிலேயரை விரட்டி அடித்தவர் டிப்பு சுல்தான். அப்போல்லாம் யாருமே பீரங்கி பார்த்ததில்லை, அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அந்தளவுக்கு திறமடித்தவங்க, யுத்தம் திராணி வடித்தவங்க, அந்தளவுக்கு வீரமான அது மாதிரி வீரசாலிகள். டிப்பு சொன்னால் சுல்தான், டிப்பு சுல்தான்னா அந்தளவுக்கு புலி மாதிரி இருந்தாங்க, வேங்கை டிப்பு சுல்தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தீரமாக சுதந்திரத்துக்காக வேண்டி யுத்தம் செஞ்சு அவங்க செய்தானவங்க. இந்த மாதிரி அவங்க டிப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி அவங்களும் சுதந்திரத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்க. முகமது அலி ஜின்னா இவங்கெல்லாம், அபுல் கலாம் ஆசாத் இவங்கெல்லாம் காந்திஜியுடனே சேர்ந்து சுதந்திரத்துக்காக வேண்டி அவங்களுடைய அர்ப்பணம் செய்யக்கூடிய பெரிய தலைவர்கள். ஏராளமான மக்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி உயிரை விட்டாங்க, தியாகம் விட்டாங்க. ஆனால் இரவிலே சுதந்திரம் வாங்கி இன்னும் முடியாமையே இருந்து கொண்டிருக்கார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே,
சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்தது. சுதந்திரம் இஸ்லாமின் சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாம் இப்போது இரவிலே வாங்கிய சுதந்திரம் இன்னும் விடியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. விடியாமல் அது எப்போ விடியும் சொன்னால், அது அழகான நீதமான ஆட்சி மலர வேண்டும். அது மாதிரி மத கலவரங்கள் இருந்து அந்த ஓட்டுக்காக வேண்டி, அரசியல் தலைவருக்காக வேண்டி என்ன செய்ய ஜாதி கலவரத்தை தூண்டி ஓட்டுக்காக வேண்டி இருக்கக்கூடிய பாசிஸ்ட்வாதியில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சுதந்திரத்தை நம்ம எடுக்கணும். நம்ம அந்த ஏழை எளியோர்கள், அதாவது சிறுபான்மை மக்கள் புல்டோஸினால் வீடுகளை இடிக்கப்படுவது, கொலை செய்வது, அத்துமீறுவது, ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை இருந்து கொண்டு தான் இருக்குது. சுதந்திரம் வாங்கி சுதந்திரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியா திருநாடு மிக அற்புதமான அல்லாஹ் ஆதம் நபி இறங்கிய நாடு, எல்லா வளமும் சரித்திரம் பேசக்கூடிய அந்த நாடு, எல்லா நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக தெரியக்கூடிய நாடு. அனைத்து தலைவர்களும் சேர்ந்து இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு வழிவகுக்காம எல்லோரும் சமமாக, சம உரிமையோடு, சமாதானத்தோடு, சாந்தியோடு, பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் கல்வியும் பொருளாதாரமும் விகிதாதாரப்படியும் அனைத்து மத நல்லிணக்கமான சமயங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒன்றான நாடாக இந்த ஒரு நாடு அற்புதமான முறையிலே மலர வேண்டும் என்று தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த திருநாட்டை, இந்த இந்தியா திருநாட்டை நல்ல ஒரு சுதந்திர நாடு, சந்தோஷமான நாடு, இந்திய நாடு, எல்லோரும் கொடியேற்றி சந்தோஷமாக அண்ணன் தம்பியை போன்று ஒருதாய் மக்களை போன்று உலகமெல்லாம் நம்ம கொடியேற்றி அந்த சாதி சமாதானத்தோடு இருக்கும், சந்தோஷத்தோடு இருக்கும். இது மாதிரி எந்நாளும் சண்டை இல்லாமல் நிம்மதியான சுபிட்சமான பாரபட்சம் இல்லாமல் நீதியோடு நேமமோடும் அழகான முறையில் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டும். அதுதான் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும். நாடு சிறக்க வேண்டும், வளமான நாடு வர வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக, வல்லரசு நாடாக, ஒற்றுமையான நாடாக, கல்வியிலே சிறந்து வழங்க வேண்டும், எல்லாத்திலையும் முன்னோடி நாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்தியா திருநாட்டை ஆக்கி அருள்புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.